வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் 1000 ரூபாய் வாங்கும் குடும்ப தலைவிகளுக்கு வெளியான ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான இன்ஃபர்மேஷன் தான். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் இதுவரை 1.6 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் 15ஆம் தேதி மகளிர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் புதிதாக 45,550 புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு SMS அனுப்பப்பட்டு வருகிறது. அவர்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களின் வந்த SMS காமித்து கைரேகை விரல்களை பதிவு செய்து பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மறுபக்கம் மக்களை கவரும் வாக்குறுதிகளையும் அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு குடும்ப தலைவர்களுக்கு மேலும் ஒரு சர்ப்ரைஸ் செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் தேர்தல் பரப்புரையின் போது மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தில் ஒரு சின்ன குறைபாடுகள் களையப்படும். தேர்தல் முடிந்ததும் இதுவரை 1000 ரூபாய் வாங்காத பெண்கள் அனைவருக்குமே வழங்கப்படும் என்று சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார். அது இல்லாமல் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் ஜூன் 6க்கு பிறகு புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க சான்ஸ் வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 6க்கு அப்புறம் தான் இது நடைமுறைக்கு வரும். அதுவரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் எதுவும் செய்ய இயலாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க.